மேலும் இது தொடர்பாக கருத்துக்களை நம்மோடு தெரிவிப்பதற்காக நமது அரசியல் பிரிவு செய்தியாளர் ஹரிஹரன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது தாவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக செங்கோட்டையன் அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பை நாம் எப்படி பார்க்கலாம்? இது எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களாகவே இந்த செய்திகள் கசிய இன்னைக்கு காலையில அது ஏறத்தாழ உறுதியாக இன்று மதியம் அவர் ஏதோ ஒரு முக்கிய முடிவு எடுக்க போகிறார் அப்படின்னு அவருடைய ராஜினாமா நமக்கு காட்டியது. அவர் விஜயை நோக்கி சென்றிருக்கிறார். விஜயோடு ஐக்கியமாகி இருக்கிறார். அதிமுகவுடைய மிக முக்கிய தலைவராக, அதுவும் ஆரம்ப காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் தொடர்ந்து ரீசெண்டா வரைக்கும் தொடர்ந்து திரு கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறார் அப்படிங்கிறது தமிழக அரசியல் வட்டாரத்துல இது ஒரு மிக முக்கியமான செய்தி அப்படிங்கறத பார்க்கணும். திரு செங்கோட்டையனுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமோ வரலாறும் இருக்கிறது. அவர் மிக முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு விஜயோடு இணைந்திருக்கிறார் அப்படிங்கும் போது அது தாவேகாவுக்கு ஒரு முக்கியமான செய்தியாக அவங்க அதை ஒரு பெரிய ஒரு பலமாகத்தான் பார்க்கக்கூடும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. திரு செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அதிமுகல அவர் ஒரு மனக்கசப்போடு தான் அவர் இருந்து வந்தார். கடந்த சில மாதங்களாக அது பல்வேறு வகைகள்ல அவர் வெளிப்படுத்தி வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல விமர்சனம் வரைக்கும் போய் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை கட்சியிலிருந்து நீக்கினார். எம்எல்ஏ பதவியை அவர் தார்மீகமாக ராஜினாமா செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அவர் விஜய் கட்சியில இணைகிறார் அப்படிங்கிறது ஏறத்தாழ இல்ல, உறுதியாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம். இறுதி முயற்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட அந்த முயற்சி எடுத்ததாக எல்லாம் நமக்கு செய்திகள் வந்தது. பட் அது உறுதியாகிற வரைக்கும், அதை கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. ரெண்டு தரப்பும் அதை அபிஷியலா சொல்ற வரைக்கும் நமக்கு தெரியாது. முக்கியமான சந்திப்புகள் அங்கேருந்து போச்சு அப்படிங்கறத நம்ம அறிகின்றோம். பட் விஜயோட சேர அவர் முயற்சி எடுத்திருக்கார். திரு விஜயோடைய தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒரு புத்தம் புதிய கட்சி. திரு செங்கோட்டையன் நீண்ட பாரம்பரியம் கொண்டவர். அவரை எப்படி இவங்க அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகிகளாக முக்கிய பொறுப்புகள் இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு இளவயதினர். இன்னும் சொல்ல போனா இவரை விட அரசியல் அனுபவம் அந்த அளவுக்கு ஒரு டால் ஸ்டேச்சர், அதாவது ஒரு நீண்ட அரசியல் பயணம் இல்லாதவர்கள். அவங்க எல்லாம் நிறைய பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க. பொதுச் செயலாளர்களாகவே திரு ஆதவர்ஜனா இருக்கிறாரு, மற்றும் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கிறார், திரு புசி ஆனந்த் இருக்கிறார். இவரை எப்படி அகாமடேட் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இவருடைய சீனியாரிட்டிய அங்க எப்படி பொருத்த முடியும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அது ஏதோ ஒரு ஃபார்முலாவா அவங்க எவால்வ் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேரும் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வடிவத்துல வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு பேசியிருப்பாங்க.